மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருக்குடும்ப திருவிழா திருப்பலியில் கலந்து கொண்டு சிறப்பிக்க வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். இயேசு, மரியா, யோசேப்பு இவர்களது புனித திருக்குடும்பமானது இன்றைய நாளில் பல அர்த்தமுள்ள செயல்களை நமக்கு கற்றுத்தருகிறது. திருக்குடும்பம் நமக்கு அன்பு, பணிவு, கீழ்ப்படிதல் போன்ற எண்ணற்ற நற்பண்புகளை கற்றுத்தருகின்றது. இன்றைய நாளில் நமது குடும்பங்களின் நிலைப்பாடுகளை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். நாம் நமது குடும்பங்களில் எப்படிப்பட்ட பண்பு நலன்களை கொண்டுள்ளோம்? தாய் தந்தையாக பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்த்தெடுக்கிறோமா? பிள்ளைகள் ஒழுக்கத்தோடு நற்பண்புகளோடு செயல்படுகிறார்களா என்று சிந்திப்போம். ஏதேனும் குறைபாடுகளோடு இருப்போமேயானால் நம்முடைய குடும்பங்களும் இந்த குடும்பத்தைப் போல இறைவனின் அன்பில் நிலைத்திருந்து ஒருவருக்கொருவர் ஆதரவாகவும் நம்பிக்கையின் ஒளி விளக்காகவும் திகழ இத்திருப்பலியில் இணைவோம், இறையாசீர் பெறுவோம். ஒளியாம் இறைவன் நம் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் ஒளி வீச இறை ஒளியாம் அருள் ஒளியை ஏற்ற நம் பாசமிகு பங்கு தந்தை அவர்களையும், திருமதி செல்வி அவர்களையும், திருமதி பவுலின் அவர்களையும், திருமதி லில்லி பபினால் அவர்களையும், திருமதி ஆரோக்கியமேரி அவர்களையும் அன்புடன் அழைக்கிறோம். அன்பு மக்களே, இன்றைய நாளிலே திருக்குடும்ப சபை திருவிழாவோடு இணைந்து மாசில்லா குழந்தைகள் தினத்தையும் நாம் நினைவு கூறுகின்றோம். நம்முடைய குடும்பங்களை இறை பாதத்திலே ஒப்பு கொடுப்போம். அதே போல நம்முடைய அன்பு குழந்தைகளையும் இறைவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து நம் குழந்தைகளை, நம் பிள்ளைகளை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க, அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகமும் அறிவும் ஞானமும் கொடுத்து அவர்களை வழிநடத்தும்படியாக நம்முடைய பிள்ளைகளுக்காகவும் இந்த இறை பலியிலே சிறப்பாக மன்றாடுவோம். இந்த தெய்வீக திருப்பலியானது ஆண்டனி ராஜேஷ் தீய ஆவியிலிருந்து விடுபடவும், பூரண நலம் பெறவும், தூய ஆவியால் நிரப்பப்படவும் மற்றும் நம் ஒவ்வொருவருடைய குடும்ப தேவைகளுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. இந்த கருத்துக்களோடு நம்முடைய தனிப்பட்ட தேவைகளையும் இணைத்து இந்த இறை பலியில் இறை ஆசீர் வேண்டி மன்றாடுவோம். திருமுழுக்கு நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் இத்தண்ணீரை இறைவன் ஆசீர்வதிக்க மன்றாடுவோம். ஆண்டவரே, எல்லாம் வல்ல இறைவா,
உடல் ஆன்ம வாழ்வு அனைத்துக்கும் ஊற்றும் தொடக்கமும் நீரே. இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகின்றோம். எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு வேண்டவும், எல்லா நோய்களையும் மாற்றானின் சூழ்ச்சிகளையும் எதிர்த்து உமது அருளின் பாதுகாப்பை அடையவும் நாங்கள் இத்தண்ணீரை நம்பிக்கையுடன் பயன்படுத்துகின்றோம். ஆண்டவரே, உமது இரக்கத்தின் உதவியால் உயிருள்ள தண்ணீர் எங்களில் பொங்கி எழுந்து மீட்பளிப்பதாக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்தோடு உமை அணுகி வந்து எங்கள் உடலுக்கும் ஆன்மாவுக்கும் வரும் இடர்கள் அனைத்தையும் விலக்குவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டுமென்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உமை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய் ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. ஆமென். புகழ்கின்றோம்
எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு திருக்குடும்பத்தின் சிறந்த எடுத்துக்காட்டை அளிக்க திருவுளமான உம்மை நாங்கள் வேண்டுகின்றோம். குடும்ப பண்புகளிலும் அன்பின் பிணைப்புகளிலும் நாங்கள் அதை பின்பற்றி உமது இல்லத்தின் நிலையான பரிசை மகிழ்வுடன் பெற செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவருக்கு அஞ்சுகிறவன் தாய் தந்தையரை மதிக்கிறான். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வசனங்கள் 2 முதல் 7 மற்றும் 12 முதல் 14 முடிய. பிள்ளைகளை விட தந்தையரை ஆண்டவர் மிகுதியாக மேன்மைப்படுத்தியுள்ளார். பிள்ளைகள் மீது அன்னையருக்கு உள்ள உரிமைகளை உறுதிப்படுத்தியுள்ளார். தந்தையரை மதிப்போர் பாவங்களுக்கு கழுவாய் தேடிக் கொள்கின்றனர். அன்னையரை மேன்மைப்படுத்துவோர் செல்வம் திரட்டி வைப்போருக்கு ஒப்பாவர். தந்தையரை மதிப்போருக்கு தங்கள் பிள்ளைகளால் மகிழ்ச்சி கிட்டும். அவருடைய மன்றாற்று கேட்கப்படும். தந்தையரை மேன்மைப்படுத்துவோர் நீடு வாழ்வர். ஆண்டவருக்கு பணிந்து நடப்போர் தங்கள் அன்னையருக்கு மதிப்பளிப்பர். தலைவர்கள் கீழ் பணியாளர்கள் போல் அவர்கள் தங்கள் பெற்றோருக்கு பணி செய்வார்கள். குழந்தாய், உன் தந்தையின் முதுமையில் அவருக்கு உதவு. அவரது வாழ்நாளெல்லாம் அவரது உள்ளத்தை புண்படுத்தாதே. அவரது அறிவாற்றல் குறைந்தாலும் பொறுமையை கடைப்பிடி. நீ இளமை மிடுக்கில் இருப்பதால் அவரை இகழாதே. தந்தையருக்கு காட்டும் பரிவு மறக்கப்படாது. அது உன் பாவங்களுக்கு கழுவாயாக விளங்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. வாழ்நாளெல்லாம்
திருத்தூதர் பவுல் கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 12 முதல் 21 முடிய. சகோதர சகோதரிகளே, நீங்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், அவரது அன்புக்குரிய இறை மக்கள். எனவே அதற்கு இசைய பரிவு, இரக்கம், நல்ல எண்ணம், மனத்தாழ்மை, கனிவு, பொறுமை ஆகிய பண்புகளால் உங்களை அணி செய்யுங்கள். ஒருவரை ஒருவர் பொறுத்து கொள்ளுங்கள். ஒருவரை பற்றி ஒருவருக்கு ஏதாவது முறையீடு இருந்தால் மன்னியுங்கள். ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல நீங்களும் மன்னிக்க வேண்டும். இவை அனைத்துக்கும் மேலாக அன்பையே கொண்டிருங்கள். அதுவே இவை அனைத்தையும் பிணைத்து நிறைவு பெற செய்யும். கிறிஸ்து அருளும் அமைதியும் உங்கள் உள்ளங்களை நெறிப்படுத்துவதாக. அமைதிக்கென்றே நீங்கள் ஒரே உடலின் உறுப்புகளாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நன்றி உள்ளவர்களாய் இருங்கள். கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி உங்களுள் நிறைவாக குடிக்கொள்வதாக. முழு ஞானத்தோடு ஒருவருக்கொருவர் கற்பித்து அறிவுரை கூறுங்கள். திருப்பாடல்களும் புகழ்ச்சி பாடல்களும் ஆவிக்குரிய பாடல்களையும் நன்றியோடு உளமாற பாடி கடவுளை போற்றுங்கள். எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அனைத்தையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் செய்து அவர் வழியாய் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். திருமணமான பெண்களே, உங்கள் கணவருக்கு நீங்கள் பணிந்திருங்கள். ஆண்டவரை சார்ந்து வாழ்வோருக்கு இதுவே தகும். திருமணமான ஆண்களே, உங்கள் மனைவியரிடம் அன்பு செலுத்துங்கள். அவர்களை கொடுமைப்படுத்தாதீர்கள். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு முற்றிலும் கீழ்ப்படியுங்கள். ஆண்டவரை சார்ந்தவருக்கு இதுவே தகும். பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளுக்கு எரிச்சல் மூட்டாதீர்கள். அப்படி செய்தால் அவர்கள் மனம் தளர்ந்து போவார்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 2 இறை வசனங்கள் 13 முதல் 15 மற்றும் 19 முதல் 23 முடிய. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 2 இறை வசனங்கள் 13 முதல் 15 மற்றும் 19 முதல் 23 முடிய. ஞானிகள் திரும்பிச் சென்ற பின் ஆண்டவருடைய தூதர் யோசேப்புக்கு கனவில் தோன்றி, நீர் எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு தப்பி ஓடிச் செல்லும். நான் உமக்கு சொல்லும் வரை அங்கேயே இரும். ஏனெனில்
குழந்தையை ஏரோது கொல்வதற்காக தேடப் போகிறான் என்றார். யோசேப்பு எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இரவிலேயே எகிப்துக்கு புறப்பட்டு சென்றார். ஏரோது இறக்கும் வரை அங்கேயே இருந்தார். இவ்வாறு எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறியது. ஏரோது காலமானதும் ஆண்டவருடைய தூதர் எகிப்தில் யோசேப்புக்கு கனவில் தோன்றி, நீர் எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரேல் நாட்டுக்கு செல்லும், ஏனெனில் குழந்தையின் உயிரை பறிக்க தேடியவர்கள் இறந்து போனார்கள் என்றார். எனவே யோசேப்பு எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரேல் நாட்டுக்கு வந்து சேர்ந்தார். ஆனால் யூதேயாவில் அர்க்கலா தன் தந்தைக்கு பின் அரசாளுவதாக கேள்விப்பட்டு அங்கே போக அவர் அஞ்சினார். கனவில் எச்சரிக்கப்பட்டு கலிலேய பகுதிகளுக்கு புறப்பட்டு சென்றார். அங்கு அவர் நாசரேத்து எனப்படும் ஊருக்கு சென்று அங்கு குடியிருந்தார். இவ்வாறு நசரேயன் என அழைக்கப்படுவார் என்று இறைவாக்கினர்கள் உரைத்தது நிறைவேறியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் திருக்குடும்ப திருவிழா நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பு மக்களே, கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவிற்கு பிற்பாடு வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையை திருக்குடும்ப திருவிழாவாக கொண்டாட திரு அவை நம்மை அழைக்கின்றது. அந்த வகையில் இந்த நாளில் நம்முடைய பங்கு சமூகம் மொத்தமாக ஒன்று கூடி ஒரே குடும்பமாக இந்த திருக்குடும்ப திருவிழாவை நாம் கொண்டாடி மகிழ்கின்றோம். தொடக்கத்திலே இந்த திருக்குடும்ப திருவிழா என்பது துறவற மடங்களில் மட்டுமே துறவிகளுக்கு மத்தியில் கொண்டாடப்பட்டு நினைவு கூறப்பட்டு வந்தது. அதற்கு பிற்பாடு 1893 ஆண்டு திருத்தந்தை 13ஆம் லியோ திருக்குடும்ப திருவிழாவை திருச்சபையின் அந்த திரு வழிபாட்டு நாட்காட்டியில் இணைத்தார். மக்கள் கொண்டாட அழைப்பு விடுத்தார். அதற்கு பிற்பாடு ஒரு சில காரணங்களால் இந்த திருக்குடும்ப திருவிழா திரு வழிபாட்டு நாட்காட்டியில் இருந்து எடுக்கப்பட்டது. மீண்டுமாக 1921ஆம் ஆண்டு திருத்தந்தை 11ஆம் பயஸ் அல்லது 11ஆம் பத்திநாதர் அவரால் மீண்டுமாக இந்த திரு அவை வழிபாட்டு நாட்காட்டியில் திருக்குடும்ப விழா சேர்க்கப்பட்டு மக்களால் கொண்டாடப்பட வேண்டும் என்கின்ற அழைப்பு திரு அவையிலே கொடுக்கப்பட்டது. எதற்காக திருத்தந்தை 11ஆம் லியோ 11ஆம் பயஸ் மீண்டுமாக இந்த திருக்குடும்ப திருவிழாவை திரு அவையிலே ஏற்படுத்தி மக்களை அவர் கொண்டாட அழைப்பு விடுத்தார்? அன்பு மக்களே, அந்த காலகட்டம் அப்பொழுதுதான் முதலாம் உலகப் போர் முடிவடைந்திருந்த காலகட்டம். பல குடும்பங்கள் தங்களுடைய வீட்டு தலைவர்களை பிள்ளைகளை இழந்து தவித்தார்கள். வீட்டிலே கணவன் இறந்திருப்பார், பிள்ளைகள் இறந்திருப்பார்கள் போரிலே. இதனால் அந்த குடும்பம் தனித்து விடப்பட்டது. அந்த குடும்பம் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு திக்கு தெரியாமல் திசை தெரியாமல் திக்கு முக்காடி போய் நின்ற அந்த சமயத்தில் அந்த குடும்பங்களுக்கு ஆதரவாக துணையாக திரு அவை திருக்குடும்பத்தை அவர்களுக்கு முன் நிறுத்தியது. அதே போல தொடர்ந்து வரக்கூடிய அந்த நாட்களிலும் இரண்டாவது உலகப் போரும் பெரும் கடும் சேதத்தை மக்களுக்கு குறிப்பாக குடும்பங்கள் மத்தியிலே ஏற்படுத்தியது. இவ்வாறு இந்த 2 உலகப் போர்களின் முடிவால் பல கட்டடங்கள் சிதைந்தனவோ என்னவோ, ஆனால் பல குடும்பங்கள் சிதைந்து போயின. அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று சிந்தித்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு குடும்பங்களின் நிலை மிகவும் சங்கடமாக இருந்தது.
இந்த சூழ்நிலையில் இந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் அமைதியை, நிம்மதியை குடும்பத்தை விட்டு பிற இடங்களில் தேட ஆரம்பித்தார்கள். போதை கலாச்சாரமானது அங்கே உட்புக ஆரம்பித்தது. இன்னும் பலவித தவறான பழக்க வழக்கங்கள் குடும்பங்களை சூறையாட ஆரம்பித்தன. எப்படியும் வாழலாம், எதையும் செய்யலாம், நாம் வாழ்ந்து என்ன ஆக போகிறது, குடும்பத்திலே குடும்ப தலைவர் இல்லை, பிள்ளைகள் இல்லை, நாங்கள் எதற்காக வாழ வேண்டும் என்கின்ற ஒரு குழப்பம், எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம் குடும்பங்களை ஆட்டி படைக்க மக்களுடைய வாழ்வு சின்ன பின்னமாக மாற ஆரம்பித்தது. ஒரு புறத்தில் 1960களில் அறிவியலானது வளர்ச்சியை நோக்கி நடைபோட்டு கொண்டிருந்தது. அறிவியல் வளர்ச்சி ஒரு புறத்திலே உயர்ந்து கொண்டிருக்க, வளர்ந்து கொண்டிருக்க, குடும்பங்கள் வீழ்ச்சி அடைந்து கொண்டிருந்தன. இந்த சூழ்நிலையில் தான் திரு அவை மீண்டுமாக 2ஆம் வத்திக்கான் சங்கத்திலே திரு குடும்பத்தின் உன்னதத்தை பற்றி பேச ஆரம்பித்தது. திரு குடும்பத்தின் தன்மைகளை குறித்து அதிகமாக மக்கள் மத்தியிலே பேச ஆரம்பித்தது. 1962 அந்த வத்திக்கான் சங்கத்திலே திரு குடும்பத்தை குறித்த உரையாடல்கள் அதிகமாக இடம் பெற்றன. அதற்கு பிற்பாடு 1969ஆம் ஆண்டிலே திரு அவையானது கிறிஸ்து பிறப்பு விழாவிற்கு அடுத்து வரக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமையை நாம் திருக்குடும்ப திருவிழாவாக கொண்டாட வேண்டும் என்கின்ற அருமையான அழைப்பை கொடுத்து நாம் கொண்டாட நம்மை அழைத்தது. அன்பு மக்களே, இப்படி மக்களுக்கு ஒரு முன் உதாரணமாக, எடுத்துக்காட்டாக திருச்சபை திரு குடும்பத்தை முன்னிறுத்தியது. நீங்கள் அமைதியை, மன நிம்மதியை குடும்பத்திற்கு வெளியே தேட வேண்டாம். போதை கலாச்சாரத்தில் உங்களுடைய மனம் போன போக்கில் வாழ்வதன் மூலமாக நீங்கள் நிம்மதியை, மன அமைதியை பெற்றுக்கொள்ள முடியாது. திரு குடும்பத்தை உற்று பாருங்கள். திரு குடும்பத்தை உங்களுடைய வாழ்வின் மேல்வரி சட்டமாக, எடுத்துக்காட்டாக நீங்கள் கொள்ளுங்கள். உங்களுடைய குடும்ப அமைதியை, உங்கள் குடும்ப நிம்மதியை குடும்பத்திற்கு வெளியே நீங்கள் தேட வேண்டிய அவசியம் இல்லை. திரு குடும்பத்தை போல உங்களுடைய குடும்பத்தில் இருந்தே நீங்கள் அதனை பெற்றுக்கொள்ளலாம் என்கின்ற அருமையானதொரு அழைப்பை திரு அவை அனைத்து குடும்பங்களுக்கும் கொடுத்தது. சிதைந்து போன, சின்ன பின்னமாகி போன இந்த குடும்பங்கள் திரு குடும்பத்தை பார்த்து, திரு குடும்பத்தை தங்களுடைய வாழ்க்கையிலே பின்பற்ற தொடங்கி புத்தெழுச்சி காண ஆரம்பித்தன. தங்களுடைய வாழ்வில் தாங்கள் இழந்ததையெல்லாம் மீண்டுமாக அவர்கள் பெற்றுக்கொள்ள ஆரம்பித்தார்கள். அன்பு மக்களே, இன்றைய நாளிலே நாம் திருவையோடு இணைந்து இந்த திரு குடும்ப திருவிழாவை கொண்டாடுகிறோம் என்று சொன்னால், திரு குடும்பம் நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு அழைப்பை கொடுக்கின்றது. பல நேரங்களில் நாமும் கூட நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட துன்பங்கள், துயரங்கள், மனவேதனைகள், கஷ்டங்கள், எதிர்காலத்தை குறித்த பயம், சந்தேகம் என்று பலவித குழப்பங்களுக்கு மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். திரு குடும்பத்தை உற்று நோக்கி பார்த்து நம்முடைய குடும்பத்திற்கு தேவையான ஆற்றலை, நம்பிக்கையை நாம் பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகின்றோம். திரு குடும்பம் என்று சொன்னால், திரு குடும்பத்திலே சேசுமரி சூசையினுடைய குடும்பத்திலே பிரச்சனைகளே இல்லையா என்று சொன்னால், நிச்சயமாக பிரச்சனைகள் இருந்தன, ஏராளமான பிரச்சனைகள் இருந்தன. நம்முடைய குடும்பங்களில் நாம் அனுபவிக்கக்கூடிய, நாம் கடந்து வரக்கூடிய பிரச்சனைகள் விட, துன்பங்களை விட அதிகமான துன்பங்களையும் பிரச்சனைகளையும் சேசுமரி சூசையினுடைய திரு குடும்பமும் அனுபவித்தது என்று சொன்னால் அது நிதர்சனமான, மறுக்க முடியாத உண்மை. அன்னை மரியாவினுடைய வாழ்விலும் சரி, தந்தை சூசையினுடைய வாழ்விலும் சரி, இயேசுவினுடைய வாழ்விலும் சரி, பலவித பிரச்சனைகள், புயல்கள் அவ்வப்பொழுது வந்து சென்று கொண்டுதான் இருந்தன. ஆனாலும் கூட அந்த குடும்பம் சீர்குலையவில்லை, அந்த குடும்பம் சிதைந்து போகவில்லை. அந்த குடும்பம் ஆண்டவர் மீது கொண்ட நம்பிக்கையில் இன்னும் அதிகமாக புதிய வலுவோடு, புதிய தெம்போடு தங்களுடைய வாழ்வை வாழ ஆரம்பித்தது என்று நாம் பார்க்கிறோம். அன்னை மரியாவினுடைய வாழ்க்கையிலே எதிர்காலத்தை குறித்த பலவித குழப்பங்கள் இருந்தன. தந்தை சூசையினுடைய வாழ்விலை பார்க்கின்ற பொழுதும் பலவித சந்தேகங்கள் அவருடைய மனதிலே இருந்தன. இருந்த பொழுதிலும் ஆண்டவர் மீது நம்பிக்கையை வைத்து அவர்கள் தங்களுடைய குடும்ப வாழ்வை வாழ ஆரம்பித்தார்கள்.
இறை திருவுளத்தை தங்களுடைய வாழ்வின் மையமாக கொள்ள ஆரம்பித்தார்கள். அப்படிப்பட்ட அந்த அவர்களுடைய நம்பிக்கை அவர்களுடைய வாழ்விலே அவர்கள் சந்தித்த துன்பங்களையும் துயரங்களையும் கடந்த ஒரு புதிய உத்வேகத்தை, புதிய உற்சாகத்தை அவர்களுக்கு கொடுத்தது. இயேசுவை காணாமல் தவித்த போதும் கூட அந்த பெற்றோர் நிர்கதியாக நிலை கலங்கி போனார்கள். அந்த தருணத்திலும் அவர்கள் அதை இறை திருவுளமாக ஏற்றுக்கொண்டார்கள். அப்படிப்பட்ட அந்த இறை திருவுளத்தை முன்னிறுத்தி அவர்கள் வாழ்ந்த காரணத்தினால்தான் தங்களுடைய வாழ்வில் தாங்கள் சந்தித்த அனைத்து துன்பங்களையும் துயரங்களையும் மனவேதனைகளையும் அவர்களால் கடந்து வர முடிந்தது. அன்பு மக்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட துன்பங்களை, துயரங்களை, வேதனைகளை நாம் கடந்து வரலாம். திருக்குடும்பம் எவ்வாறு அந்த அனைத்து துன்பங்களையும் சோதனைகளையும் இறைவனை முன்னிறுத்தி இறை திருவுளத்தின்படி வாழ்வதன் மூலமாக அதனை வெற்றி கொண்டதோ, அதே போல நாமும் நம்முடைய குடும்பங்களிலே அப்படிப்பட்ட மனநிலையிலே வாழ அழைக்கப்படுகின்றோம். அன்பு மக்களே, திருக்குடும்பம் என்பது கணவன், மனைவி, பிள்ளைகளை உள்ளடக்கியது. இங்கே இந்த 3 பேரும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு இறை நம்பிக்கையோடு இறை திருவுளத்தை முன்னிறுத்தி தங்களுடைய வாழ்க்கையை வாழ்கிற பொழுது நிச்சயமாக அந்த குடும்பம் சேசுமரி சூசையை போன்ற ஒரு திருக்குடும்பமாக இருக்கும். வீட்டுக்கு வீடு வாசப்படி என்று சொல்லுவார்கள். அதே போல எல்லா குடும்பங்களிலும் நிச்சயமாக பிரச்சனைகள் இருக்கின்றன, மனக்குழப்பங்கள், வேதனைகள், சந்தேகங்கள் எல்லாம் இருக்கின்றன. ஆனால் அவற்றை நாம் எவ்வாறு கடந்து வருகிறோம், அதனை நாம் எதிர்கொள்ள பயன்படுத்தக்கூடிய முறை என்ன என்பதை பொறுத்துத்தான் நம்முடைய குடும்பம் வாழ்வதும் வீழ்வதும் அடங்கி இருக்கிறது. திருக்குடும்பம் தாங்கள் சந்தித்த பிரச்சனைகளை இறைவனின் பாதத்தில் ஒப்பு கொடுத்து வெற்றி கொண்டார்கள். நாமும் அப்படிப்பட்ட மனநிலையை பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகின்றோம். கணவன் மனைவி நல்ல புரிதலோடு ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழ்கிற பொழுது நிச்சயமாக அந்த குடும்பத்திலே அமைதி இருக்கும், அந்த குடும்பத்திலே மன நிம்மதி இருக்கும். பிள்ளைகள் பெற்றோருடைய பேச்சை கேட்டு பெற்றோரும் பிள்ளைகளுடைய மனதிற்கு ஏற்றபடி அவர்களை நல் வழியில் வளர்த்தெடுக்கிற பொழுது கண்டிப்பாக அந்த குடும்பம் சேசுமரி சூசையனுடைய திருக்குடும்பமாக இருக்கும். கணவனும் மனைவியும் குடும்பத்திலே நான் தான் பெரியவன் என்கின்ற அந்த ஒரு உணர்வை கொண்டு இருக்கக்கூடாது. நான் வைத்ததுதான் சட்டம், நான் தான் இந்த குடும்பத்தின் தலைவன், குடும்பத்தின் தலைவி என்கின்ற ஒரு நிலையை கண்டிப்பாக கொண்டிருக்க கூடாது. கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு ஒருவரை ஒருவர் நிரப்பி நிற்க வேண்டும். காம்ப்ளிமெண்ட் ஈச் அதர் என்று சொல்லுவார்கள். ஒருத்தரை ஒருத்தர் அவர்கள் நிரப்ப வேண்டும். ஒருத்தர் குறைவாக இருக்கின்ற பொழுது இன்னொருவர் அந்த குறையை நிறைவு செய்பவராக இருக்க வேண்டும். மனைவி எடுக்கக்கூடிய காரியங்களில், முடிவுகளில் கணவர் அவருக்கு துணையாக இருக்க வேண்டும். அதே போல கணவர் எடுக்கக்கூடிய முடிவுகளில் மனைவி அவருக்கு துணையாக இருக்க வேண்டும். இல்லை, நான் வைக்கிறது தான் சட்டம், நான் செய்யறத, நான் சொல்றதான் இந்த குடும்பம் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு நிர்பந்தத்தை, நிபந்தனையை நம் குடும்பத்திலே திணிக்க ஆரம்பிக்கிற பொழுது அந்த குடும்பத்தின் மகிழ்ச்சியை அந்த குடும்பம் இழக்க ஆரம்பிக்கிறது, அந்த குடும்பம் நிம்மதியை இழக்க ஆரம்பிக்கிறது. கணவனும் மனைவியும் ஒருவர் மற்றவரிடத்திலே தோற்க பழக வேண்டும். எந்த கணவன் தன்னுடைய மனைவியிடத்திலே தோற்க பழகுகிறாரோ, அதே போல எந்த மனைவி தன்னுடைய கணவனிடத்திலே தோற்க பழகுகிறார்களோ அந்த குடும்பத்திலே நிச்சயமாக அமைதி இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், நிம்மதி இருக்கும். அன்பு மக்களே, இன்றைய நாளிலே நம்முடைய குடும்பங்களை நாம் சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? குடும்ப பிரச்சனைகளை நாம் எவ்வாறு எதிர்கொள்கிறோம்? பல நேரங்களில் கணவன் மனைவிக்கு இடையே, பிள்ளைகள் பெற்றோருக்கிடையே நல்ல ஒரு புரிதல் இல்லாத காரணத்தினால் குடும்ப பிரச்சனைகள் பெரிதாக ஆரம்பிக்கின்றன. கணவன் மனைவிக்கு இடையில் ஏதோ ஒரு மனஸ்தாபம், ஒரு புரிந்து கொள்வதில் ஒரு பிரச்சனை என்கிற பொழுது அந்த மனஸ்தாபத்தை உடனடியாக பேசி தீர்த்து கொள்ள வேண்டும். அதை விட்டுவிட்டு மனதிற்குள்ளாகவே வைத்து கொண்டு ஒரு முன்சார்பு எண்ணத்தோடு செயல்பட ஆரம்பித்தால், அல்லது குடும்பத்திற்கு உள்ளாக, கணவன் மனைவிக்கு உள்ளாக இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையை
மற்றவர்களிடத்திலே கூற ஆரம்பித்தால் அந்த குடும்ப பிரச்சனை இன்னும் பெரிதாக ஆரம்பிக்குமே தவிர நிச்சயமாக அது ஒரு முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்பில்லை. எனவே கணவனும் மனைவியும் மனம் விட்டு பேசுங்கள். அதே போல பிள்ளைகளுடைய செயல்பாட்டை நன்றாக கவனியுங்கள். பிள்ளைகள் சரியான பாதையில் தான் பயணிக்கிறார்களா என்பதை பெற்றோர்கள் கவனிக்கக்கூடிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. அவ்வளவுதான், பிள்ளைகள் தோளுக்கு மேல் வளர்ந்து விட்டார்கள், அவர்களை கேள்வி கேட்க முடியாது என்கின்ற ஒரு நிலையிலே பிள்ளைகளை விட்டுவிட்டோம் என்று சொன்னால் நாமே பிள்ளைகளை தீய வழியிலே நடக்க பழக்குவிக்கவர்களாக மாறிவிடுகிறோம். அதே நேரத்தில் பிள்ளைகளை தெய்வ பயத்தில் இறை நம்பிக்கையில் வளர்த்தெடுக்கிற பொழுது நிச்சயமாக நம்முடைய பிள்ளைகளின் எதிர்காலமும் நல்ல ஒரு எதிர்காலமாக, வளமான நலமான ஆசீர்வாதம் மிக்க ஒரு எதிர்காலமாக இருக்கும். பிள்ளைகள் எதை கேட்டாலும் வாங்கி கொடுப்பது, எனக்கு 20,000 ஃபோன் வேணும், 30,000 ஃபோன் வேணும், தந்தாதான் நான் காலேஜுக்கு போவேன் என்று சொல்லக்கூடிய பிள்ளைகளுக்கு செல்லத்திற்கு அதிகமாக செல்லத்தை ஊட்டி வளர்ப்பது நாமே அந்த பிள்ளைகளை தீய வழியில் பழக்கப்படுத்துவதற்கு சமமாகி போய்விடும். எனவே எந்த நேரத்தில் பிள்ளைகளை அன்போடு பாசத்தோடு நடத்த வேண்டுமோ அந்த நேரத்தில் அப்படி நடத்தி, அதே போல எந்த நேரத்தில் பிள்ளைகளை கண்டித்து திருத்தி நல்வழிப்படுத்த வேண்டுமோ அப்பொழுது அவர்களை நல்வழிப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறீர்கள். ஒவ்வொரு பெற்றோரும் இதனை மனதில் வைத்து செயல்படுகிற பொழுது நிச்சயமாக உங்களுடைய குடும்பமும் இயேசுமரி சூசையினுடைய திரு குடும்பமாக அமையும். ஒவ்வொரு மனைவியரும் குடும்பத்தை கட்டி எழுப்ப அதிகமான பொறுப்பு உடையவர்களாக இருக்கிறீர்கள். சிறப்பான விதத்திலே இந்த நாளிலே திருக்குடும்ப சபை திருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம், நம்முடைய பங்கிலே ஆரம்பிக்கின்றோம். குடும்பத்திலே கணவர் மனைவி பிள்ளைகள் என்று இருந்தாலும் கூட மனைவிக்கு அந்த குடும்பத்தின் மீது அதிகமான பொறுப்பு இருக்கின்றது. கணவர் வேலைகள் என்று பலவித காரணங்களினால் அவர் குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும், அதிகமாக வெளியில் இருக்கக்கூடிய நிலை ஏற்படும். இந்த சூழ்நிலையில் குடும்பத்தை கட்டமைக்கக்கூடிய, ஒருங்கிணைக்கக்கூடிய, பிள்ளைகளை நன்றாக வளர்த்தெடுக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் குடும்பத்தின் தலைவிகள், மனைவிகள். எனவே குடும்ப தலைவிகள் தங்களுடைய பொறுப்பை உணர்ந்து செயல்பட நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள். கணவனுக்கும் பிள்ளைகளுக்கும் ஒரு இணைப்பு பாலமாக நீங்கள் இருக்க வேண்டும். பல நேரங்களில் குடும்பத்திலே கணவர்கள் அதிகமாக கோபம் அதிகம் உடையவர்களாக இருப்பார்கள். அது ஆண்களுடைய இயல்பாக கூட சில நேரங்களில் இருக்கிறது. பல இடங்களுக்கு செல்லக்கூடிய காரணத்தினால், பல மனிதர்களை பார்க்கக்கூடிய காரணத்தினால் ஆண்களுக்கு கோபம் வருவது இயல்பு. குடும்பத்திற்கு வருகின்ற பொழுது அந்த கோபத்தை ஒரு சில நேரங்களில் பிள்ளைகள் மீது, மனைவி மீது காட்டக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அப்பொழுது அதனை மனைவிமார்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கணவனுடைய சூழ்நிலையை புரிந்து கொண்டு அதற்கேற்ப செயல்பட வேண்டும். கணவன் கோபத்தில் வருகின்ற பொழுது அந்த கோபத்தை இன்னும் மிகுதிப்படுத்துவது போல உங்களுடைய செயல்பாடுகள் அமையக்கூடாது. அதே போல பிள்ளைகளையும் எவ்வாறு நல்வழிப்படுத்த வேண்டுமோ அவ்வாறு நல்வழிப்படுத்த வேண்டும். அன்பு மக்களே, ஒரு மனைவிதான் ஒரு குடும்பத்தை நல்வழிப்படுத்துபவராக பக்குவப்படுத்தி இறைவனுடைய பாதையில் செலுத்துபவராக இருக்கின்றார். விவிலியத்திலிருந்து 2 உதாரணங்களை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். எவ்வாறு ஒரு நல்ல மனைவி ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்புபவராக இருக்கிறார், அதே போல எவ்வாறு ஒரு கெட்ட மனைவி ஒரு குடும்பத்தை சீர்குலைப்பவராக இருக்கிறார் என்பதை சுட்டி காட்ட விரும்புகின்றேன். அன்பு மக்களே, 1 சாமுவேல் புத்தகம் 25வது அதிகாரத்திலே நாம் ஒரு நிகழ்வை குறித்து வாசிக்கின்றோம். அங்கே நாபால் என்கின்ற ஒரு ரோமம் கத்தரிப்பவன், ஆடுகளுக்கு ரோமம் கத்தரிப்பவன், ஒரு பெரிய ஒரு பணக்காரன், செல்வந்தன், ஏராளமான கால்நடைகளை உடையவன் இருக்கின்றான். அவன் தன்னுடைய கால்நடைகளுக்கு ரோமம் கத்தரித்து கொண்டிருக்கிறான், கர்மேல் என்கின்ற ஒரு இடத்திலே. இந்த செய்தியை அந்த பகுதியில், பாலைவன பகுதியில் பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய தாவீது கேள்விப்படுகிறார். தாவீது கேள்விப்பட்டு அப்போது அவரோடு இருந்த 10 இளைஞர்களை இந்த நாபால் என்கின்ற அந்த செல்வந்தனிடத்திலே அனுப்புகிறார். எங்களுடைய இளைஞர்களுக்கு, இந்த 10 பேருக்கும் உண்பதற்கு ஏதாவது கொடுத்து அனுப்பும். உம்முடைய கால்நடைகள் எங்களிடத்திலே இருந்த பொழுது அவற்றை நாங்கள் பாதுகாப்பாக வைத்து கொண்டோம் என்று
தாவீது அந்த நாப்பால் என்கின்ற அந்த மனிதனிடத்திலே 10 இளைஞர்களை அனுப்பி, தன்னுடைய வீரர்களை அனுப்பி தங்களுக்கு ஏதாவது உணவு கொடுக்கும்படியாக கேட்கின்றார். அப்பொழுது இந்த நாப்பால் என்ன சொல்லி அனுப்புகின்றான் அந்த இளைஞர்களிடத்திலே? தாவீது என்பவன் யார்? ஈசாயின் மகன் என்பவன் யார்? நான் எதற்காக அவனுக்கு உங்களுக்கு உணவுப் பொருட்களை கொடுக்க வேண்டும்? என்னுடைய வீரர்களுக்கே, ரோமம் கத்தரிப்பவர்களுக்கு கொடுப்பதற்குத்தான் எனக்கு உணவுப் பொருள் சரியாக இருக்கின்றது, தர முடியாது, அவனிடம் போய் சொல்லுங்கள் என்று அவன் அந்த இளைஞர்களிடத்திலே சொல்ல, அந்த இளைஞர்களும் நாப்பால் சொன்ன பதிலை தாவீதிடத்திடம் போய் சொல்லுகிறார்கள். தாவீது அதனை கேட்டு வெகுண்டெழுகிறார். தன்னுடைய படை வீரர்கள் ஒவ்வொருவரையும், உங்களுடைய வாள்களை எடுத்துக்கொள்ளுங்கள், வாருங்கள், அவனை போய் பார்த்து ஒரு கை பார்த்து விடுவோம். நாம் அவனுக்கு நன்மையை செய்தாலும் கூட அவன் நமக்கு தீங்கு செய்திருக்கிறான், நன்மை செய்ய மனம் விருப்பம் இல்லாமல் இருக்கிறான் என்று சொல்லி தன்னுடைய வீரர்கள் 400 பேரை அழைத்து தாவீது அங்கே படையெடுத்து கையில் வாளேந்தி நாப்பாலை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். இவ்வாறு தாவீதின் இளைஞர்களிடம் நாப்பால் நடந்து கொண்ட விதம் அங்கு இருந்த ஒரு படை வீரன் மூலமாக, நாப்பாலின் அடியால் மூலமாக நாப்பாலின் மனைவி அபிகாயிலிடம் சொல்லப்படுகிறது. அபிகாயில் அழகு வாய்ந்த அறிவார்ந்த பெண், நாப்பாலின் மனைவி. இவ்வாறு தாவீது ஆள் அனுப்பி இருந்தார். உம்முடைய கணவர் அவருக்கு எந்த உதவியும் செய்யாமல் அவமானப்படுத்தி விட்டார். இவ்வாறு செய்ததன் மூலம் தாவீதுக்கு கோபத்தை ஏற்படுத்தி விட்டார். அவர் மீதும் அவருடைய குடும்பம் மீதும் பெருத்த சேதத்தை இது ஏற்படுத்த போகிறது. உம்மிடம் சொல்லிவிட்டேன், செய்ய வேண்டியதை செய்து கொள்ளும் என்று அந்த அடியாள், நாபாலின் அடியாள் அபிகாயிலிடம் சொல்லிவிட்டு செல்ல, அபிகாயில் உடனடியாக முடிவு எடுக்கின்றார். தேவையான அப்பம், திராட்சை ரசம், அத்திப்பழ அடை, திராட்சைப்பழ அடை இவற்றையெல்லாம் மிகுதியான அளவிலே எடுத்துக்கொண்டு கழுதையின் மீது ஏறி பயணம் செய்து தாவீதை சந்திக்க ஓடோடி செல்லுகின்றார். தாவீது அங்கே கோபத்தோடு தன்னுடைய 400 படை வீரர்களோடு வாளேந்தி வந்து கொண்டிருக்கிறார். இங்கே அபிகாயில் தன்னுடைய வீரர்களை முன்னால் அனுப்பி பின்னால் தாவீதுக்கு கொடுப்பதற்கு தேவையான பொருட்களை நிரப்பி தாவீதை சந்திக்கிறார். தூரத்தில் தாவீதை சந்திக்கின்ற பொழுதே தாவீதினுடைய அடியிலே தரையிலே வீழ்ந்து பணிந்து தாவீதை மன்றாடுகிறார். என்னுடைய கணவர் ஒரு மூடர், தெரியாமல் செய்துவிட்டார், உம்முடைய அடியவளை மன்னித்தருள்க என்று சொல்லி அங்கே அபிகாயில் தாவீதிடம் இனிமையாக தன்னுடைய கணவர் நாபால் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்பது போல அருமையாக அங்கே ஒரு மன பக்குவம் கொண்டவராக தாவீதோடு உரையாடுகிறார். தாவீது அபிகாயிலினுடைய செயலை கண்டு மனம் குளிர்ந்து போகிறார். நான் இரத்தம் சிந்தாதவாறு கடவுள் உன்னை அனுப்பி என்னை காத்திட்டார், உனக்கும் உன்னுடைய குடும்பத்திற்கும் சமாதானமே உண்டாவதாக. நீ மட்டும் வரவில்லை என்று சொன்னால் உன்னுடைய கணவன் வீட்டில், உன்னுடைய கணவனுடைய படையில் ஒரு ஆண்மகன் கூட எஞ்சி இருக்க மாட்டான், அனைவரையும் வெட்டி வீழ்த்தி இருப்பேன் என்று சொல்ல அங்கே அபிகாயில் தான் கொண்டு வந்த அந்த பொருட்களை எல்லாம் தாவீதிடம் ஒப்படைக்கிறார். தாவீது அவற்றை முழு மனதோடு ஏற்று நாப்பால் மீது, நாப்பாலின் குடும்பத்தார் மீது தான் செய்ய இருந்த அந்த தீங்கை செய்யாமல் விட்டுவிட்டார். அன்பு மக்களே, இங்கே அபிகாயில் என்கின்ற அந்த ஒரு மனைவி அந்த குடும்பத்தின் மீது விழ இருந்த பெரும் ஆபத்தை தன்னுடைய அறிவார்ந்த அந்த செயல்பாட்டினால், மன பக்குவத்தினால் தடுத்து நிறுத்தினார் என்று பார்க்கிறோம். அதே போல 1 அரசர்கள் புத்தகத்தில் 21வது அதிகாரத்தில் இன்னொரு நிகழ்வு. ஆகாபு என்கின்ற மன்னன் நாபோத்து என்பவனிடம் திராட்சை தோட்டத்தை அபகரித்துக் கொள்ள விரும்புகின்றான். நாபோத்து அவருக்கு சொந்தமான ஒரு சிறிய திராட்சை தோட்டம் இருக்கின்றது. அதனை இந்த ஆகாபு அரசன் என்ன சொல்லுகின்றான்? எனக்கு கொடுத்து விடு, நான் அதனை காய்கறி தோட்டமாக மாற்றப் போகிறேன், அதற்கு பதிலாக உனக்கு வேறு திராட்சை தோட்டத்தை தந்து விடுகிறேன் என்று சொன்ன பொழுது அதற்கு நாபோத்து இசைவு தெரிவிக்கவில்லை. ஆகாபு கடும் கோபம் அடைகின்றான். அரண்மனைக்கு திரும்பி உண்ண மனமில்லாமல் கடும் கோபத்தில் விரக்தியில் இருக்கிறான். அப்பொழுது இதனை கேள்விப்பட்ட அவனுடைய மனைவி ஈசபேல் நிகழ்ந்தவற்றை கேள்விப்பட்டு என்ன செய்கின்றாள்? எதற்கு நீர் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்? உணவு அருந்தி அமைதியாக இரும், நான் நாபோத்திடமிருந்து அந்த திராட்சை தோட்டத்தை உமக்கு பெற்று தருகிறேன் என்று சொல்லி நயவஞ்சகமாக அரசன் ஆகாபின் பெயரால் கடிதத்தை அனுப்பி
கடிதத்தை எழுதி அந்த நகரில் இருந்த பெரியவர்களிடம் கொடுத்து அனுப்பி, அந்த நாபோத்து என்பவன் அரசனுக்கும் கடவுளுக்கும் எதிராக பழிப்போரை பேசினான் என்று சொல்லி ஒரு தவறான குற்றச்சாட்டை அவன் மீது செலுத்தி கல்லால் எறிந்து அவனை கொல்லச் செய்கின்றாள். நாபோத்து இறந்து போகின்றான். இப்பொழுது ஈசபேல் தன்னுடைய கணவனிடத்தில் வந்து சொல்லுகின்றாள், இப்பொழுது நீர் போய் அந்த திராட்சை தோட்டத்தை உரிமையாக்கி கொள்ளும், அதற்கு உரிமையானவன் இறந்து போனான் என்று சொல்ல, அங்கே அந்த குடும்பத்தின் மீது ஒரு பெரிய ஆபத்தை ஈசபேல் கொண்டு வருகிறாள். மாசு மறுவற்றவரின் இரத்தத்தை சிந்த காரணமாக அவள் இருந்த காரணத்தினால் அந்த குடும்பமே அழிந்து போனது. எவ்வாறு எந்த இடத்தில் நாபோத்தின் இரத்தத்தை நாய்கள் நக்கினவோ அந்த இடத்தில் ஈசபேலினுடைய இரத்தத்தையும் நாய்கள் நக்கும் என்கின்ற இறை வாக்கு அவளுக்கு தெரிவிக்கப்படுகின்றது. அன்பு மக்களே, ஒரு பெண் நினைத்தால் ஒரு குடும்பத்தை ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நீதிமொழிகள் புத்தகம் 12வது அதிகாரம் 4வது இறை வசனம் இவ்வாறாக சொல்லுகின்றது, பண்புள்ள மனைவி தன் கணவனுக்கு மணிமுடியாவாள். அதே போல நீதிமொழிகள் புத்தகம் 14வது அதிகாரம் 1 இறைவசனம் இவ்வாறாக சொல்லுகின்றது, அறிவற்ற பெண்கள் தம் கைகளை கொண்டே தம் இல்லத்தை அழித்து விடுகின்றனர். அன்பு மக்களே, இன்றைய நாளிலே நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய வாழ்வை சிந்தித்து பார்ப்போம். குறிப்பாக பெண்கள், மனைவிகள், உங்களுடைய குடும்பத்தை ஆக்குபவர்களாக இருக்கிறீர்களா அல்லது அழிவின் பாதைக்கு இட்டுச் செல்கிறீர்களா? திரு குடும்பத்தை போல இறை திருவுளத்தை நீங்கள் முன்னிறுத்தி வாழ்கிற பொழுது நிச்சயமாக உங்கள் ஒவ்வொருவருடைய குடும்பமும் திரு குடும்பமாக இருக்கும். எனவே அப்படிப்பட்ட நல்லதொரு வாழ்வை வாழ இறை திருவுளத்தை முன்னிறுத்தி நல்ல மனப்பக்குவம் கொண்டு ஒவ்வொருவருடைய குடும்பங்களையும் திரு குடும்பமாக கட்டி எழுப்பக்கூடிய அந்த நல்ல வரத்தை கேட்டு தொடர்ந்து இந்த தெய்வீக திருப்பலியிலே பக்தியோடு மன்றாடுவோம். ஆமன். அனைவரும் எழுந்து நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். தேவைகள், மன்றாட்டுக்கள், விண்ணப்பங்கள் அனைத்தையும் நம்பிக்கையோடு ஆண்டவருடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். அன்பு தந்தையே எம் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்தந்தையர்கள், கன்னியர்கள் இவர்களின் உடல் உள்ள ஆன்ம நலன் வேண்டி
இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சமாதானத்தின் ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களில் காணப்படும் சண்டை சச்சரவுகள் நீக்கி நாங்கள் நல்ல சமாதான வாழ்வு வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியின் ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் அனைவரும் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்துள்ள பிள்ளைகளாய் வாழ வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலம் அளிப்பவரே எம் இறைவா, எங்கள் பங்கில் புதிதாக ஏற்படுத்தப்பட்டுள்ள திருக்குடும்ப சபையின் உறுப்பினர்கள் அனைவரும் நல்ல உடல் உள்ள ஆன்ம நலம் பெற வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்லவரே எம் இறைவா, எங்கள் பங்கிலுள்ள பெற்றோர்கள் பெரியவர்களின் அனைவரும் உடல் ஆரோக்கியமும் மன அமைதியும் பெற்றிட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சில மணித்துளிகள் அமைதியாக இறைவனிடம் மன்றாடுவோம். எங்கள் தாயான தந்தையான இறைவா, உம் அன்பு பிள்ளைகள் நாங்கள் ஒவ்வொருவரும் நம்பிக்கையோடு உம்மிடத்திலே கேட்ட இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். உலகினை
சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மகிழ்வின் பலிப்பொருளை நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுத்து உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் கடவுளின் கன்னித்தாய் புனித யோசேப்பு ஆகியோருடைய பரிந்துரையின் உதவியால் எம் குடும்பங்களையும் அருளிலும் அமைதியிலும் உறுதியாய் நிலை நிறுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியால் என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவோம். மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எமக்கு மீட்பு தரும் உறவு பரிமாற்றம் கிறிஸ்துவில் இன்று ஒளி வீசுகின்றது. ஏனெனில் உமது வாக்கு வலு குறைந்த எங்கள் இயல்பை எடுத்த போது சாவுக்குரிய மனித தன்மை முடிவில்லா மாட்சி பெறுவதோடல்லாமல் நாங்களும் வியப்புக்குரிய இந்த உறவு ஒன்றிப்பினால் நிலை வாழ்வில் பங்கு பெறுகின்றோம். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் ஒன்று சேர்ந்து நாங்களும் உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உமை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள்.
ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியருள உமை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உமால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உமோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக அடியாராகிய எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய் தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உமோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம்: விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர்
தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செமரி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செமரியின் திருவிருந்துக்கு அழைக்கப் பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோ. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியலும் எனது ஆன்மா நலமடையும்.
மக்களே, இப்பொழுது திருக்குடும்ப சபையிலே புதிய உறுப்பினர்களை சேர்த்து கொள்ளும் திருச்சடங்கானது ஆரம்பமாகின்றது. திருக்குடும்ப சபையில் சேர விருப்பம் உள்ளவர்கள் முன் வருக. பிள்ளைங்களாம் அப்படி பிள்ளைங்க பின்னாடி போயிருங்க, கொஞ்சம் முன்னாடி வழி விட்டுருங்கம்மா. புதிய உறுப்பினர்கள் முன்னாடி வர்றதுக்கு வழி விட்டுருங்க. பிள்ளைங்க அப்படின்னா சின்ன பிள்ளைங்க அப்படி பின்னாடி போயிருங்க. உங்களுடைய பெயர்கள் வாசிக்கப்படுகின்ற பொழுது அப்படியே பீடத்திற்கு முன்பாக வந்து நிற்கும்படியாக, வரிசையாக நிற்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பிள்ளைங்க இன்னும் பின்னாடி போகலாம், அவங்க எல்லாரும் இங்கே வருவாங்க, பின்னாடி போங்க. குழந்தைகள் அமைதி காக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சத்தம் போடாங்க, எந்த பேச்சும் வரக்கூடாது, அமைதியா இருங்க. பக்கத்தில் இருக்கிற பெரியவங்க கொஞ்சம் பிள்ளைங்களை கட்டுப்பாட்டில் வச்சிருங்க. இப்பொழுது புதிய உறுப்பினர்களின் பெயர்கள் வாசிக்கப்பட அவர்கள் பீடத்தின் அருகே வருகிறார்கள். பேர் வாசித்த இப்போ பேரை வாசிக்கிறேன். பேரை வாசித்தவர்கள் வரிசையாக முன்னால் வர வேண்டும். திருமதி ரோஸ்மலர் வியாகுலராஜ், திருமதி கிறிஸ்டி அருள்ராஜா, திருமதி பாண்டிசெல்வி ஜோசப், திருமதி ராஜகனி தங்கராஜ், திருமதி சரண்யா மரியான், திருமதி செல்வி அமலன், திருமதி மார்டின் குருசாமி, திருமதி வயலட் பிரான்சிஸ், திருமதி சோஃபியா அசோக், திருமதி கமலா தேவி பாப்புராஜ், திருமதி லூர்தமாள் குருசாமி, திருமதி சின்னத்தாய் விஜயன், திருமதி ஞான தங்கம் அண்ணாதுரை, திருமதி சத்யா ஞானம், திருமதி லில்லி பபினாள் அந்தோணிராஜ், திருமதி ராணி அதிசயராஜ், திருமதி கல்யாணி அமல்ராஜ், திருமதி ரோஸ்லின் ரவி, திருமதி புனிதா செல்வராஜ், திருமதி ஆனந்தமா குருசாமி, திருமதி ஜெயமணி பவுல்ராஜ், திருமதி சரோஜா ஆல்பர்ட், திருமதி ராஜகனி பரமசிவம், திருமதி அற்புதமேரி பாக்கியநாதன், திருமதி முத்துலட்சுமி ரத்தினசாமி, திருமதி வேளாங்கண்ணி ராஜீவ் காந்தி, திருமதி வசந்தா தேவசகாயம், திருமதி ரேகா சேசுராஜ், திருமதி ரெஜினா தமிழ்ச்செல்வன், திருமதி வேளாங்கண்ணி ஆனந்தராஜ், திருமதி கஸ்தூரி மிக்கேல்ராஜ், திருமதி சுதா மாடசாமி, திருமதி செல்லம்மாள் சேசு முடியப்பராஜ், திருமதி மணிக்கிளி இன்யாசிமுத்து, திருமதி ஆரோக்கியமேரி ஞான ஜெயக்குமார், திருமதி சகாயமேரி ராமசாமி, திருமதி சித்ரா பாக்கியராஜ், திருமதி ஜோதி சேசு மைக்கேல், திருமதி காவேரி ராஜா, திருமதி அருள்மேரி ஜஸ்டின், திருமதி ஜோஸ்வின் இன்னாசிமுத்து,
திருமதி ஜெனிஃபர் சகாயம்ராஜ், திருமதி பவுலின் மேரி ராஜு, திருமதி சகாயராணி காணிக்கைதாஸ், திருமணி ஜெயமணி பக்ரிசாமி, திருமணி உஷாராணி ஜெயசிங். எழும்பி நிற்கிறீங்களாம்மா? எழும்பி நின்னுங்க. கொஞ்சம் கேமராக்கு வழி விட்டு சைடில் நின்னுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. பேர் என்ன? பேர் என்ன? திருமதி ஜோதி மரிய சுசை. திருமதி ஆசா சுரேஷ். வேற ஏதும் பெயர்கள் விடுபட்டு இருந்தால் சொல்லுங்க. ஜஸ்டின் நிஷா வந்திருக்கிறாங்களா? வாங்க வாங்க. நிஷா ஜஸ்டின். திருமதி ஜெயமேரி கிளமெண்ட். வேற யாரும் பேர் வாசிக்கப்படவில்லை என்று சொன்னாலும் வாங்க. பெயர் கொடுத்தவர்கள் பெயர் வாசிக்கப்படவில்லை என்று சொன்னால் வாருங்கள். சரி, அன்பு மக்களே அமைதியா இருங்க. உங்க கையில பேப்பர் இருக்குது. கேட்கிற கேள்விக்கு அந்த பேப்பரை பார்த்து பதில் சொல்லுங்க. சரியா? வணக்கத்துக்குரிய தந்தையே, இங்கு வந்துள்ளவர்கள் அனைவரும் இயேசு மையமான திருக்குடும்ப பக்தியில் வளரவும் பிறருக்கு தொண்டு புரியவும் ஆவல் கொண்டு நமது திருக்குடும்ப சபையில் தங்களை சேர்த்து கொள்ளும்படி வெகுவாய் கேட்டுக்கொள்கிறார்கள். திருக்குடும்ப சபையில் சேர்ந்து மகிமை மிக்க புனித கன்னிமரி மற்றும் புனித சூசையின் பாதுகாவலில் நம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தில் உங்களை முழுமையாக தியாகம் செய்ய உண்மையாகவே விரும்புகின்றீர்களா? எங்களுடைய முழு மனதோடு விரும்புகிறோம். உங்களுடைய பக்தியினால் புண்ணியத்தின் மேல் ஆவலும், உங்களுடைய சாந்த குணத்தினால் பிறர் அன்பும், நன்னடத்தையினால் பிறருக்கு நன்மதிப்பையும், ஆர்வத்தினால் பிறருக்கு பணிவிடையும் செய்வதில் உங்கள் உள்ளார்ந்த உறுதியை கூறுகின்றீர்களா? எங்கள் உள்ளார்ந்த உறுதியை கூறுகின்றோம். இச்சபையின் ஒழுங்குகளை உறுதியான உள்ளத்தோடு கடைபிடிக்கவும், சபை தலைவர்களுக்கு அன்பு காட்டி சபைக்குரிய அனைத்து காரியங்களிலும் அவர்களுக்கு ஆர்வத்துடன் பணிந்து இருக்கவும் வாக்களிக்கின்றீர்களா? அப்படியே நடப்போம் என்று வாக்களிக்கின்றோம். நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை வாழ்நாள் முழுவதும் காப்பாற்றுவீர்களா? இறைவன் அருளால் அவைகளை எப்பொழுதும் காப்பாற்றுவோம். நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை பிரமாணிக்கத்துடன் பாதுகாக்கும் பொருட்டு திரு குடும்பத்தின் பாதத்தில் உறுப்பினர் எல்லோருக்கும் முன்பாக ஒப்பு கொடுக்கும் ஜெபத்தை சொல்லுங்கள். புனித கன்னிமரியே, இறைவனின் தாயே, புனித சூசையே, நான் இன்றைக்கு உம்மை என்னுடைய பாதுகாவலாகவும் பரிந்துரைப்பவராகவும் வழிகாட்டியாகவும் தெரிந்து கொள்கிறேன். உம்முடைய திருமகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவையும் உம்மையும் விட்டு ஒருபோதும் பிரிய மாட்டேன் என்றும், உம்முடைய திருமகனின் மகிமைக்கும் உம்முடைய மகிமைக்கும் முரணாக எதையும் நினைக்கவோ சொல்லவோ செய்யவோ மாட்டேன் என்றும் உறுதியாக தீர்மானிக்கின்றேன். ஆதலால் என்றென்றைக்கும் திருமகனின் அடியாளாகவும் உம்முடைய பிள்ளையாகவும் என்னை ஏற்றுக்கொள்வீராக. எனது ஒவ்வொரு நடவடிக்கையிலும் எனக்கு துணை இருந்து என் மரண நேரத்திலும் என்னை கைவிடாதிருப்பீராக. என் தேவ தாயே, என் அன்பு தந்தை சூசையே, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஆமேன். இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் ஒவ்வொருவரையும் திரு குடும்பத்தின் உறுப்பினர்களாக நாம் சேர்த்துக் கொள்கிறோம். இப்பொழுது உங்களுக்கு திரு குடும்பத்தின் உறுப்பினர்கள் நீங்கள் என்பதன் அடையாளமாக இந்த நாடா வழங்கப்படுகிறது.
திருக்குடும்ப சபை தலைவர்களை நியமிக்கக்கூடிய திருச்சடங்கு. இறைவனின் அதிமிக மகிமைக்காகவும் நம் ஆண்டவர் இயேசுவின் ஊழியத்திற்காகவும் புனித கன்னி மரியா புனித சூசையின் பாதுகாவலில் இச்சபையில் பணிபுரிய தூய் ஆவியின் உதவியை மன்றாடி தெரிந்து கொள்ளப்பட்ட தலைவர்கள் முன்வருக. இப்பொழுது தலைவர்களின் பெயர்கள் வாசிக்கப்படுகின்றன. தலைவர்கள் முன்வரும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். தலைவர் திருமதி செல்வி அமலன், துணைத் தலைவர் திருமதி பவுலின் மேரி ராஜு, செயலாளர் திருமதி லில்லி பபினாள் அந்தோணி, பொருளாளர் திருமதி ஆரோக்கியமேரி ஞான ஜெயக்குமார், ஆலோசகர்கள் திருமதி கமலாதேவி பாப்புராஜ், திருமதி ஜெயமணி பவுல்ராஜ், திருமதி வசந்தா தேவசகாயம். தேவதாயும் நம்முடைய தாயுமான புனித கன்னி மரியாள் மற்றும் புனித சூசையின் பாதுகாவலில் உமக்கு கொடுக்கப்படும் இந்த மேலான அலுவலை ஏற்றுக்கொள்ளுங்கள். அதனுடைய உயர்வுக்கு ஏற்றபடி புண்ணியத்திலும் பணி மனப்பான்மையிலும் மற்றவர்களுக்கு மேலா இருக்க விரும்பி உம் அலுவலை சார்ந்த கடமைகளை மட்டுமல்ல, இச்சபையின் பொது ஒழுங்குகளையும் கவனமாய் கடைபிடிக்க கருத்தாய் இருப்பதோடு சொல்லிலும் செயலிலும் பிற உறுப்பினர்களுக்கு மேல்வரி சட்டம் போல் இருப்பேன் என்று தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் நீர் வாக்கு கொடுக்கின்றீர்களா? திருக்குடும்பத்தின் துணையை நம்பி வாக்கு கொடுக்கிறேன். தேவதாயும் நம்முடைய தாயுமான புனித கன்னி மரியா மற்றும் புனித சூசையின் பாதுகாவலில் உமக்கு கொடுக்கப்படும் இந்த முக்கிய அலுவலை கடமை உணர்வோடு ஏற்றுக்கொண்டு சபை கூட்டங்கள் நடத்துவதற்கு சபையின் தலைவருக்கு உதவியாய் இருப்பீராக. ஆலோசனை கொடுப்பதில் இறைவனின் மகிமையையும் குழுவின் நலனையுமே எப்போதும் கண்முன் வைத்து கட்சி மனப்பான்மைக்கு இடம் கொடாமல் சபையின் உயர்வுக்கு ஏற்றபடி பணி செய்வதாக துணை தலைவியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் நீர் வாக்கு கொடுக்கின்றீர்களா? திருக்குடும்பத்தின் துணையை நம்பி வாக்கு கொடுக்கிறேன். தேவதாயும் நம்முடைய தாயுமான புனித கன்னி மரியா மற்றும் புனித சூசையின் பாதுகாவலில் உமக்கு கொடுக்கப்படும் இந்த பொறுப்புமிக்க அலுவலை ஏற்றுக்கொள்ளுங்கள். துணைவரான குருவினுடைய தலைவருடைய ஆலோசனையை எப்பொழுதும் கேட்டு எழுத வேண்டியதெல்லாம் மிக்க கவனத்தோடு செய்வேன் என்று சபையின் செயலராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் நீர் வாக்கு கொடுக்கின்றீரா? திருக்குடும்பத்தின் துணையை நம்பி வாக்கு கொடுக்கிறேன். தேவதாயும் நம்முடைய தாயுமான புனித கன்னி மரியா மற்றும் புனித சூசையின் பாதுகாவலில் உமக்கு கொடுக்கப்பட்ட இந்த பொறுப்பான அலுவலை ஏற்றுக்கொள்வீராக. சபையின் நலனுக்காகவும் பராமரிப்புக்காகவும் உம்மிடம் ஒப்படைக்கப்படும் அனைத்தையும் கண்ணியம் தவறாமல் எழுதி வைத்து கவனமாய் காப்பாற்றுவீராக. நம் ஆண்டவர் இயேசுவுக்கும் அன்னை மரியாவுக்கும் புனித சூசைக்கும் பிறரன்பு பணிகளுக்கும் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட அனைத்தையும் கவனமாய் காப்பாற்றுவதாக சபையின் பொருளராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் நீர் வாக்கு கொடுக்கின்றீரா? திருக்குடும்பத்தின் துணையை நம்பி வாக்கு கொடுக்கிறேன். தேவதாயும் நம்முடைய தாயுமான புனித கன்னி மரியா மற்றும் புனித சூசையின் பாதுகாவலில் உமக்கு கொடுக்கப்பட்ட இந்த பொறுப்பான அலுவலை ஏற்றுக்கொள்வீர்களாக. இறைவனின் மகிமைக்கும் சபையின் வளர்ச்சிக்கும் ஏற்ற நல்ல ஆலோசனைகளை சபை தலைவர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் கொடுத்து சபையின் வளர்ச்சியில் பங்கேற்பதற்கு உங்களையே கையளிக்க சபையின் ஆலோசகர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் நீங்கள் வாக்கு கொடுக்கின்றீர்களா? நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை இறைவன் ஆசீர்வதித்து அதை நிறைவுக்கு கொண்டு வருவாராக. ஆமென்.
திருக்குடும்ப சபையின் புதிய உறுப்பினர்களை, புதிய பொறுப்பாளர்களை அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுடைய உறுதிமொழியை கொடுக்கின்ற பொழுது இச்சபையின் ஒழுங்குகளை உறுதியான உள்ளத்தோடு கடைபிடிப்பேன் அப்படின்னு சொன்னீங்க. சபையின் ஒழுங்கு என்னன்னு தெரியுமா? சபையின் ஒழுங்கு என்ன? திருப்பலியில பக்தியோட பங்கெடுக்குது. சரியா? எப்பொழுதெல்லாம் நம்முடைய ஊரில் திருப்பலி நடக்குதோ அப்போ திருப்பலியில் தவறாமல் பக்தியோடு பங்கெடுக்க வேண்டும். அதே போல சபை கூட்டங்களில் தவறாமல் பங்கெடுக்க வேண்டும். எப்பொழுது நமக்கு சபை கூட்டங்கள் நடைபெறும்? நம்ம எல்லாரும் ஒன்று சேருவதற்கான ஒரு நாள் இருக்கு. என்னைக்கு? முதல் சனிக்கிழமை. அன்னைக்கு தான் ஒன்று சேருவதற்கான ஒரு வாய்ப்பு. அன்னைக்கு தான் நம்முடைய பிள்ளைகள் நற்கருணை வீரன் சபைக்கும் அன்னைக்கு தான் கூட்டம் இருக்குது, நமக்கும் அன்று கூட்டம் இருக்கும். சரியா? திருப்பலி நிறைவு தொடங்குவதற்கு முன்பதாக 5:30 மணிக்கு ஒவ்வொரு முதல் சனிக்கிழமையும் ஆலயத்தில் கூட்டம் இருக்கும். எனவே கொஞ்சம் சீக்கிரமாக வந்து அந்த கூட்டத்திலே பங்கேற்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல உங்களுடைய அடுத்த பணி என்ன? குடும்பத்தில் உங்களுடைய குடும்பத்தை கட்டி எழுப்ப வேண்டும். சரியா? குடும்பத்தை திருக்குடும்பமாக உருவாக்கக்கூடிய பொறுப்பு உங்களுக்கு தான் இருக்கிறது. சரிங்களா? கணவன் மனைவியை, கணவன் பிள்ளைகளை எப்படி நடத்த வேண்டுமோ, குடும்பத்தை எவ்வாறு பக்குவத்தோடு வழி நடத்த வேண்டுமோ அவ்வாறு நல்ல விதத்திலே வழி நடத்தக்கூடிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. இதனையும் அன்பு மக்கள் புரிந்து செயல்படும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் உங்களுடைய கூட்டத்திலே தீர்மானங்கள் எடுக்க வேண்டும். ஏழை எளிய மக்களை சந்திப்பது, நோயாளிகளை சந்திப்பது, இறந்தவர்களுக்கு வீடுகளுக்கு சென்று ஆறுதலாக இருப்பது, சபை உறுப்பினர் ஒருவர் அவருடைய சபை உறுப்பினர் வயது மூப்பின் காரணமாக அவர் இறைப்பதம் சேருகின்ற பொழுது அவருடைய இல்லத்திற்கு சென்று சிறப்பாக ஜெபிக்கவும் மற்ற உறுப்பினர்கள் கடமைப்பட்டிருக்கிறீர்கள். எனவே அதனையும் அன்பு மக்கள் கருத்தில் கொண்டு அதற்கேற்ப செயல்படும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இடது போங்க. அன்பு மக்களே, திருப்பலி நிறைவுற்ற பிற்பாடு குழந்தைகள் மீது சிறப்பு ஆசி வழங்கப்படும். இன்று மாசிலா குழந்தைகள் தினமாகவும் இருப்பதால் குழந்தைகளை மந்திரிக்கக்கூடிய அந்த நிகழ்வும் நடைபெறும். அன்பு குழந்தைகளை அன்பு பெற்றோர் முன்னே கூட்டி வரும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பிறகு பேசலாம். பேசிட்டு இருக்கிறவங்க அப்படி உட்காருங்க. பூச முடியலை இன்னும். அமைதியா இருங்க, அமைதியா இருங்கம்மா. பூச முடியல. நான் சொல்லும்போது வரலாம், இருங்க. மன்றாடுவோமாக. கனிவுமிக்க தந்தையே, விண்ணக அருளடையாளங்களால் புதுப்பிக்கப்பெற்ற இவர்கள் திருக்குடும்பத்தின் எடுத்துக்காட்டை இடையராது பின்பற்ற செய்தருளும். அதனால் இவர்கள் இவ்வுலக இன்னல்களுக்கு பிறகு அதன் நிலையான தோழமையை பெறுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. குழந்தைங்களாம் முன்னாடி வாங்க. பிள்ளைங்களாம் முன்னாடி வாங்க.
பங்கு தந்தையின் உடலுள்ள நலத்திற்காகவும் அவர்களின் பணி சிறக்கவும் இங்கு வந்திருக்கும் ஒவ்வொருவரின் குடும்ப நலனுக்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிலாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அன்பு மக்களே, திருக்குடும்ப சபையின் உறுப்பினர்களே, நீங்கள் இல்லம் செல்லுகின்ற பொழுது செல்வதற்கு முன்பதாக அணிந்திருக்கக்கூடிய நாடாவை அருட்சகோதரர்களிடத்திலே கொடுத்துவிட்டு செல்லுங்கள். நம்முடைய ஊரில் எப்பொழுதெல்லாம் திருப்பலி இருக்கின்றதோ அப்பொழுது அருட்சகோதரிகள் நாடாவை கொண்டு வருவார்கள். அவர்களிடமிருந்து வாங்கி அணிந்து கொள்ளுங்கள். சரி, அதே போல பொது திருப்பலி பங்கு திருப்பலியிலும் நாடாக்களை அன்பு மக்கள் அணிந்து கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வழக்கம் போல டிசம்பர் 31ஆம் தேதியும் கிறிஸ்மஸின் போது நடந்த திருப்பலியைப் போல இரவு திருப்பலிகள் நம்முடைய ஊர்களில் நடைபெறும். அதே போல ஜனவரி 1ஆம் தேதி காலை 10 மணிக்கு பங்கு ஆலயத்திலே திருப்பலி நடைபெறும். அந்த திருப்பலி நிறைவுற்ற பிற்பாடு பங்கு தந்தையை சந்திப்பவர்கள் சந்திக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஜனவரி 3ஆம் தேதி வழக்கம் போல முதல் சனி பக்தி வழிபாடு சிறப்பாக நடைபெறும். அந்த முதல் சனி திருப்பலியின் நிறைவிலே கடந்த மாதங்களில் நம்முடைய பங்கில் நடைபெற்ற பல்வேறு விதமான போட்டிகளுக்கான பரிசுகள் வழங்கப்படும். ஜனவரி 25ஆம் தேதி நம்முடைய பங்கிற்கு நம்முடைய ஆயர் அவர்கள் வருகை தருகிறார்கள். கெபி அர்ச்சிக்க வருகை தருகிறார்கள். அப்பொழுது உறுதி பூசுதல் திரு நிகழ்வு நடைபெறும். அப்பொழுதும் அன்பு மக்கள் ஆயரை சந்திக்கும்படியாக ஆயருக்கு கல்வி நிதி கொடுக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உறுதி பூசுதல் திரு நிகழ்விற்காக இன்னும் பெயர்களை பதிவு செய்யாதவர்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள். அன்பு மக்களை, உடனடியாக தேநீர் அருந்திவிட்டு பிள்ளைகளுக்கு சில விளையாட்டு போட்டிகள் நடைபெறும். அதனைத் தொடர்ந்து நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய நிகழ்வு நம்முடைய மண்டபத்திலே வைத்து நடைபெறுகிறது. புனித வின்சென்ட் தேய்பால் சபையாரோடு இணைந்து தொடர்ந்து அந்த கிறிஸ்துமஸ் பெருவிழா கொண்டாட்டத்திலும் அன்பு விருந்திலும் பிள்ளைகள் வழங்கக்கூடிய கலை நிகழ்விலும் அனைவரும் கலந்து கொண்டு இல்லம் செல்ல அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். புனித ஜெபமாலை என்னையே எங்களுக்காக வேண்டிக் புனித ஞான பிரகாசியாரே எங்களுக்காக வேண்டிக் புனித அந்தோணியாரே எங்களுக்காக புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா புனித இறை புனிதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நிலையான புகழுக்குரிய தூய்மை மீது